திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த வேலக்காபுரம் கிராமத்தில் 75 குடும்பங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் 25 ஆண்டுகளாக சுடுகாடு இல்லாமல் வசித்து வருகின்றனர். மேலும் குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் உயிரிழந்தால் அவர்களுடைய சொந்த இடங்களில் அடக்கம் செய்து வருவதாகவும் இதனால் சுடுகாடு வசதி ஏற்படுத்தி தரக்கோரி ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் பொது சுடுகாடு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை உள்ளிட்ட குடியுரிமைகளை தூக்கி வீசி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு சுடுகாடு ஏற்படுத்தி தராவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். எங்க ஊர்ல இப்போ சுடுகாடு முக்கியமா சுடுகாடு வேணும் சார். எங்க ஊர்ல சுடுகாடு வரவிட்டாம தடுக்கிறாரு. ரமேஷ் என்ற ஒரு நபர் சுடுகாடு வரவிட்டாம எல்லா இடத்துலயும் கொடுத்துன்னு வந்தோம். நாங்க பெட்டிஷன் எல்லா அதிகாரிகிட்டையும் பெட்டிஷன் கொடுத்தாலும் சுடுகாடு வரவிட்டாம அவர் ஆட்சேபனை பண்ணின்னு வர்றாரு. எங்களுக்கு சுடுகாடு வேணும். இப்போ லாஸ்ட் கட்டமா எல்லா இடத்துலயும் பெட்டிஷன் கொடுத்துட்டோம். இப்போ லாஸ்டா கலெக்டர் வந்திருக்கிறோம். அவர் எங்களுக்கு இப்போ உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு சுடுகாடு வேணும். கவர்மெண்ட் நிலத்தில் மேடு புறம்போக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல கொடுத்தாலும் சரி, எங்கள் பட்டாவை வாங்கி விடுறோம் அந்த இடத்துல கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு சுடுகாடு வேணும். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் உள்ள சாம்சன் ஆலை தொழிலாளர்கள் தொழிற்சங்க உரிமை கேட்டு கடந்த 20 நாட்களாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் சாம்சன் வேலை நிறுத்தம் சுமூக தீர்வு காண கூட்டு பேர உரிமை, சங்க உரிமையை உறுதி செய்திட தமிழக அரசு இதில் தலையிட வலியுறுத்தி CITU தொழிற்சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் எதிரே செங்கல்பட்டு மதுராந்தகம் சாலையில் அனுமதியின்றி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். உலக இதய தினத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் வாவடி அருகே முத்தா பொதுப்பேட்டையில் சேஷா டெக் ஹோண்டா அறக்கட்டளை சார்பில் வாக்கத்தான் நடைபெற்றது. இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியில் ஒன்றிய அரசின் பாதுகாப்பு படையின் கேந்திர வித்யாலயா பள்ளி முதல்வர் மாணிக்கசாமி, ஆவடி காவல் ஆய்வாளர் கிருஷ்ணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். ஆவடி முத்தா புதுப்பேட்டையில் முக்கிய வீதி வழியாக சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த வாக்கத்தான் நடைபெற்றது. சேஷா டெக் ஹோண்டா அறக்கட்டளையின் இயக்குநர் சுமித் குமார் சாஹி தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இதய ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தாலுகாவிற்கு உட்பட்ட களக்காட்டூர் ஊராட்சியில் உள்ள விச்சந்தாங்கல் கிராமத்தில் மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும், மயான பாதைக்கு சுற்றுச்சுவர் மற்றும் பாதையில் துண்டாக நிறுத்தி வைக்கப்பட்ட 50 அடி சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சி நிர்வாகத்திற்கு மனு அளிக்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி பொதுமக்கள் மக்கள் மன்றம் ஒருங்கிணைப்பாளர் மகேஷ் தலைமையில் விச்சந்தாங்கல் கிராம மக்கள் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விச்சந்தாங்கல் கிராமத்தில் தீப்பந்தம் ஏந்தி விஏஓ அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் மக்கள் மன்றம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டா, இங்க 3 பேஸ் கரண்ட் இல்லை, இந்த ஊருக்கு கொடுக்கல. அது உடனடியாக செய்து தர வேண்டும். அது மட்டுமல்ல, சுடுகாட்டுக்கு போறதுக்கு வழி கிடையாது. ஒரு 50 அடி ரோடு போடாம இருக்கு. அந்த ரோடு 50 அடி ரோடை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக போட்டு தரணும். சுடுகாட்டு சுற்றி உள்ள சுற்றுச்சுவர் கிடையாது. சுடுகாட்டுக்கு சுவர் அமைத்து தர வேண்டும். அளந்து சுவர் அமைத்து தர வேண்டும். இங்க நிறைய படித்த இளைஞர்கள் இருக்காங்க. இவர்களுக்கு உடல் பயிற்சி செய்வதற்கு ஒரு இடத்தை தேர்வு செய்து அதற்கான கருவிகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து 2 வருடமாக மக்கள் மன்றம் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் பல மனுக்களை மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இதுவரைக்கும் மாவட்ட நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை.
சென்னை அரும்பாக்கம் சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் சார்பில் தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக தூய்மையே சேவை எனும் தலைப்பில் மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை சித்த மருத்துவ மைய ஆராய்ச்சி நிலையத்தின் தலைமை இயக்குநரும் பேராசிரியருமான மருத்துவர் முத்துக்குமார் தொடங்கி வைத்தார். இந்த மாரத்தான் போட்டி அரும்பாக்கம் சித்த மருத்துவ மைய ஆராய்ச்சி நிலையத்தில் துவங்கி அண்ணா நகர் K4 காவல் நிலையம் வரை சென்று பின்னர் சித்த மருத்துவ மைய ஆராய்ச்சி நிலையத்தில் முடிவடைந்தது. இதில் மாணவன் ராஜபிரபு முதல் இடத்தையும், உதவி இயக்குநர் மருத்துவர் கணேசன் 2ஆம் இடத்தையும், வைகுண்ட முகேஷ் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். பின்னர் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சித்தா பொறுப்பு ஆராய்ச்சி அலுவலர் மருத்துவர் இளங்கனி, தூய்மை சேவை இயக்கத்தின் நோடல் அதிகாரி முனைவர் தயானந்த் ரெட்டி மற்றும் உதவி இயக்குநர் முனைவர் கணேசன், சித்தா ஆராய்ச்சி அலுவலர் மருத்துவர் செல்வராஜன், சித்தா ஆராய்ச்சி அலுவலர் மருத்துவர் ராஜேந்திரகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டத்தின் பல இடங்களில் விவசாயிகள் நேரடி விதைப்பு பணியையும் ஒரு சில பகுதிகளில் நடவு பணியையும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் வலங்கைவாட் பகுதியில் உள்ள சிடி பிரிவு வாய்க்கால் தூர்வாரி சுமார் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ளதால் வாய்க்கால் புதர் மண்டியும் வெங்காய தாவரை செடிகள் மண்டியும் மேடாக காட்சியளிக்கிறது. இதனால் வாய்க்கால் தூர்ந்து போயிருப்பதால் தண்ணீர் செல்ல முடியாத நிலை உள்ளது. எனவே நீர்வளத்துறை அதிகாரிகள் விவசாயிகளின் நிலையை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் தண்ணீர் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். வலங்கைமான் கோயில்பத்து கிராமத்தில் இருக்கிற குறைந்தபட்சம் ஒரு 400 ஏக்கர் தரிசு நிலமாகவே தொடர்ந்து இருக்குது. விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. குடமுருட்டி ஆறு, சந்தன வாய்க்கால் கிளை, CD பிரிவு வாய்க்கால் வெட்டி கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் ஆகிறது. இங்கு மழை பெய்தால் தான் தண்ணி வரும். உடனடியாக இந்த வாய்க்காலை தூர்வாரி இந்த 400-500 ஏக்கரையும் பாசனத்திற்கு விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு இந்த விவசாயிகளை சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் கடந்த மாதம் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகள் நடைபெற்றது. இதில் 2034 வீரர் மற்றும் வீராங்கனைகள் வெற்றி பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ள வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள், பரிசுத் தொகைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் R. காந்தி, மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள், சான்றிதழ், பரிசுத் தொகைகளை வழங்கி பாராட்டி ஊக்கப்படுத்தினர். மேலும் நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன், ராணிப்பேட்டை நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத், ராணிப்பேட்டை நகரமன்ற துணைத் தலைவர் ரமேஷ் கர்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் உள்ள வட்டார கல்வி அலுவலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது இடைநிற்றல் மாணவர்களின் எண்ணிக்கையை குறித்து அலுவலரிடம் கேட்டறிந்து பள்ளிக்கு வராத மாணவனின் பெற்றோரை அழைத்து அவர்களுடன் உரையாடினார். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் உடனிருந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் தொழிற்சங்கம் அமைப்பதற்கும் ஊதிய உயர்வு குறித்து பேசுவதற்கும் நிர்வாகம் முன்வரவில்லை என குற்றம் சாட்டி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக திருப்பூரில் CITU தொழிற்சங்கம் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. CITU தொழிற்சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஊர்தி தலைமையில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் குமரன் நினைவகத்தில் இருந்து ஊர்வலமாக சென்ற CITU தொழிற்சங்கத்தினர் மத்திய தபால் நிலையம் முன்பாக சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தனியார் நிறுவனத்தின் செல்போன்களை சாலையில் போட்டு உடைத்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 29ஆம் தேதி இரவு கனமழை பெய்தது. இதனால் திருச்செந்தூர் அருகே உள்ள அமன்புரம் கிராமத்தில் மரங்கள், மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததன் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் 3 நாட்களாகியும் மின்கம்பங்களை சரி செய்யும் பணி தொடங்கி மின்சாரம் வழங்கப்படாததை கண்டித்து திருச்செந்தூர் திருநெல்வேலி சாலையில் அம்மம்புரம் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறை, குரும்பூர் போலீசார், மின்சார வாரிய அதிகாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இன்று மாலைக்குள் மின்சாரம் வழங்கப்படும் என்று தெரிவித்ததை அடுத்து அனைவரும் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர்.
தஞ்சாவூர் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் 2023-25ஆம் ஆண்டு காவிரி டெல்டா மாவட்டங்களில் பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு முறைகேடுகளை களைந்து இழப்பீடு வழங்கிட வலியுறுத்தி தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க தலைவர் பழனியப்பன் தலைமையில் தஞ்சை பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பேரணியாக புறப்பட்ட விவசாயிகள் தலைமை தபால் தந்தி அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலதாமதமாக வழங்கப்படும் காப்பீடு இழப்பீட்டிற்கு உரிய வட்டியுடன் வழங்கிடவும் பிரதமர் பயிர் காப்பீடு திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதால் அத்திட்டத்தை முதல்வர் பயிர் காப்பீடு என பெயர் மாற்றி தமிழக அரசே பயிர் காப்பீடு திட்டத்தை ஏற்று நடத்திட வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் செயலாளர் சுந்தர விமலநாதன், மணி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டனர். 2023-24ஆம் ஆண்டு பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்காமல் அக்டோபர் மாதமே மேட்டூர் மூடப்பட்டதால் பயிர் கருகி நாசமானது. அனைத்து விவசாயிகளும் பரிவாதற்குரியானார்கள். 1-2 தப்பி பிழைத்த நெற்களும் பருவம் தேடி பெய்த மழையால் பெரும் பாதிப்படைந்தது. இதனை கண்டும் காணாமலும் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதில் மிக பெரும் முறைகள் நடந்திருக்கிறது. காப்பீட்டு நிறுவனங்கள் தனக்கான ஒப்பந்த ஊழியர்களை வைத்துக் கொண்டு விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல், விவசாயிகள் குழுக்கள் இல்லாமல், கிராம நிர்வாகி அதிகாரிகளுக்கே தெரியாமல் வேளாண்மை துறை, புள்ளியியல் துறை, பயிர் காப்பீடு நிறுவனங்கள் தனக்கு ஏற்றாற் போல இந்த மோசடி வேலையில் இறங்கியிருக்கிறது. விவசாயிகள் மிக பெரும் அச்சுறுத்தலுக்கு ஆளாயிருக்கிறார்கள். அடுத்த கட்ட பயிர் செய்வதற்கு விவசாயிகள் அவலநிலையில் இருக்கிறார்கள். இதை உடனடியாக களைந்து இதுக்கு நல்ல தீர்வு காணுவதற்காக வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தின் சார்பாக அடையாளப்பூர்வமாக மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக இந்த திட்டத்தை பற்றி விரிவான அறிக்கை தயார் செய்து விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த அண்ணாமலை நகரில் பேரூராட்சி அலுவலக கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த கட்டிடத்தை கடலூர் மாவட்ட ஆட்சியர் CP ஆதித்யா செந்தில்குமார் முன்னிலையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். இதேபோல் வல்லம்படுகையில் சமுதாய நலக்கூடத்தையும், தண்டேஸ்வரநல்லூர் கிராமத்தில் சுகாதார மையத்தையும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசின் திட்டங்களை செயல்படுத்துகின்ற வகையில் சமுதாய கூடங்கள், பேரூராட்சி அலுவலக கட்டிடம், ஆரம்ப சுகாதார நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்றும், கிராமங்களின் தேவைகளை அறிந்து கட்டிடங்களாகவும் சாலைகளாகவும் செய்யப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். அரசுடைய திட்டங்களை செயல்முறைப்படுத்துகின்ற வகையில் சமுதாய கூடங்கள், அதே போல ஆரம்ப சப் சென்டர்கள், அண்ணாமலை பேரூராட்சியில் 1 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்தை, அலுவலக கட்டிடத்தை திறந்து வைப்பது மூலமாக இங்கே வந்திருக்கின்றேன். அரசு ஒவ்வொரு அடிப்படை கிராமத்தினுடைய தேவைகளை அறிந்து அதை கட்டிடங்களாகவும் சாலைகளாகவும் இன்று பல பணிகள் இந்த தினம் ஒவ்வொரு ஊராட்சிகளும் முழுமையடைகின்ற அளவுக்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சி மாநகர இந்திரா ஃபெலோஷிப் இயக்கத்தின் சார்பாக கலந்தாய்வு கூட்டம் அருணாச்சலம் மன்றத்தில் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ரெக்ஸ் தலைமையில் மாநில செய்தி தொடர்பாளர் வேலுச்சாமி முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இந்திரா ஃபெலோஷிப் மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஜெயந்தி தியாகராஜன் ஆலோசனை வழங்கினார். இதில் இந்திரா தோழிகள் பிரியங்கா பட்டேல், ரூபா சிவகுமார், மாரீஸ்வரி ராமன் மற்றும் வின்சி, சியாமலா தேவி, வாசுகி, ரவியா தேவி, சுமதி, ஜெயம் ஆகியோர் பங்கேற்றனர். இந்திய தேசிய காங்கிரஸ் எப்பொழுதுமே பெண்களுக்கு சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக அதிகாரம் அளிப்பதற்கு பல முன்னெடுப்புகளை எப்பவுமே செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த வகையில் போன வருடம் ஆகஸ்ட் மாதம் இந்திரா ஃபெலோஷிப் என்ற அரசியல் பயிற்சி நிகழ்வு ஒன்று திரு ராகுல் காந்தி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது இந்த வருடம் இந்த தேதியில் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறத முன்னிலையில் அவர் திரும்பவும் மறு அறிமுகம் செய்து வைத்திருக்காரு. அதனுடைய நோக்கம் என்ன என்றால், இந்த தடவை போன வருஷம் ஒரு 1 இயர்க்குள்ள நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 31,000 பெண்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. 280 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 4,300 சக்தி கிளப்புகளை அமைத்து ஒரு பெரிய முன்னெடுப்பாக வந்திருக்கிறதை ஒட்டி அவர் திரும்பவும் பெண்கள் அரசியலில் ஈடுபடுவதற்காக அழைப்பு
விடுவித்து நேற்றைய முந்தைய தினம் வந்து ஒரு பேட்டி அளிச்சிருந்தார் மற்றும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். மாணவிகளும் வந்து அரசியலில் தங்களை வந்து இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படும் சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சிஐடியு திருச்சி மாநகர் மாவட்ட குழு சார்பில் சத்திரம் பேருந்து நிலையத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டம் சிஐடியு மாநகர் மாவட்ட தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பன்னாட்டு கார்ப்பரேட் கம்பெனிகளின் சட்டவிரோத ஜனநாயக விரோத நடவடிக்கையை கைவிட வேண்டும், போராட்டத்தை ஒடுக்க காவல்துறையை ஏவுவதை கைவிட வேண்டும், சாம்சங் தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாவட்ட நிர்வாகிகள் மணிகண்டன், சிவக்குமார், சந்திரன், கருணாநிதி, மணிமாறன், SK செல்வராஜ், சந்திரசேகரன், ஜெயராபன், மருதை ராஜ், செல்வராஜ், கணேசன், ராஜ், ராணி, லெலின், ரமேஷ், பிரமிளா உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தென்கொரிய நாட்டு கம்பெனியான சாம்சங் தொழிற்சாலை பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உட்பட தயாரிக்கக்கூடிய அந்த கம்பெனியில் 1500 தொழிலாளர்கள் சிஐடி சங்கத்தில் சேர்ந்து சங்கம் அமைப்பதற்காக பதிவு செய்ய முயற்சி செய்ய போது சங்கம் அமைக்கின்ற உரிமையும் சங்கம் சேருகின்ற உரிமையும் அந்த ஆலையில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச சம்பளம் மற்றும் பிரச்சனைகளையும் பேசுவதற்கு சாம்சங் நிர்வாகம் மறுத்திருக்கிறது. சாம்சங் நிர்வாகத்தினுடைய இந்த அராஜகமான நடவடிக்கையின் பின்னாலே தமிழ்நாடு அரசாங்கம், திமுக அரசாங்கம், தொழிலாளர் நலத்துறையும் காவல்துறையும் இருக்கிறது. இதற்கு ஆதரவு தெரிவித்து போராட்டம் நடத்திய சிஐடியுடைய மாநில தலைவர் சவுந்தரராஜன் உள்ளிட்டவர்களை மாநில காவல்துறை என்பது கைது செய்திருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சாம்சங் தொழிலாளருடைய போராட்டத்தை ஆதரித்து அந்த தொழிற்சங்கத்தை அமைப்பதற்கும் சிஐடியுடைய தலைமையோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு 23வது நாளாக சாம்சங் தொழிலாளர் போராடி கொண்டிருக்கிறார்கள். தென்காசி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற 2500 மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்ட விழா தென்காசி ICI அரசு பள்ளி கூட்டரங்கில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு 18 விளையாட்டுகளுக்கு தேவையான 33 உபகரணங்களை 338 பஞ்சாயத்துகளுக்கும் கொண்டு செல்லும் வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன், தென்காசி கோட்டாட்சியர் லாவண்யா, சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனி நாடார், சதத் திருமலைக்குமார், அமர் சேவா சங்க தலைவர் ராமகிருஷ்ணன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கச்சி பெருவாடத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் ரமேஷ். இவர் நேற்று வலிப்பு ஏற்பட்டதால் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் சேர்ந்துள்ளார். அவ்வாறு சேர்ந்த ரமேஷை மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்காததால் உயிரிழந்ததாக ரமேஷின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் ரமேஷின் உடலை வாங்க மறுத்தும் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தலைமை மருத்துவர் சுவாமிநாதனை பணியிட மாற்றம் செய்ய கோரியும் விருதாச்சலம் சேலம் சாலையில் மறியல் போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த விருதாச்சலம் காவல்துறையினர் மற்றும் வருவாய் வட்டாட்சியர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். தென்காசி பழைய பேருந்து நிலையம் முன்பு இந்திய தொழிற்சங்க மையம் CITU சார்பில் மாவட்ட செயலாளர் வேல்முருகன் தலைமையில் சாம்சங் தொழிலாளர்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றிடவும், காவல்துறையை ஏவி ஜனநாயக இயக்கங்களை அடக்குமுறை செய்வதை கைவிடவும், சாம்சங் நிறுவனமே தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது தடையை மீறி அரசு பேருந்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 13 பெண்கள் உட்பட 63 பேரை தென்காசி காவல்துறையினர் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வரும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் DSP ஜான் பிரிட்டோ தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் கணக்கில் வராத 3.36 லட்சம் பணத்தை அரசு போக்குவரத்து கழகத்தின் ஊழியர் ராமகிருஷ்ணன் என்பவரிடம் இருந்து பறிமுதல் செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை தெற்கு இசை நகர் பகுதி பொதுமக்கள் சாலை வேண்டி சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜாவிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். அதன் பேரில் சாலைக்கான பணிகள் துவங்கப்பட்ட நிலையில் சாலையின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அரசு அலுவலர்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனை மேற்கொண்டார்.
இந்நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் பெருமாள், துணைத் தலைவர் சின்னதுரை, கவுன்சிலர் ஜெயந்தி, கழக நிர்வாகிகள் ஜெகநாதன், மூர்த்தி மற்றும் பொதுமக்கள், அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். அரசு மருத்துவமனையில் உள்ள அறுவை சிகிச்சை அரங்கம், அறுவை சிகிச்சை வார்டு ஆகிய பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி கேமரா முறையாக செயல்படுகிறதா, தொலைக்காட்சி பெட்டி மற்றும் குளிர்சாதன பெட்டி ஆகியவற்றை செயல்படாமல் உள்ளதை அகற்றிவிட்டு புதிதாக குளிர்சாதன பெட்டி, தொலைக்காட்சி பெட்டியை பொருத்தவும், கூடுதலாக சிசிடிவி கேமராவை அமைத்து கண்காணிக்கவும் உத்தரவிட்டார். இதையடுத்து நோயாளிகளிடம் மருத்துவர்கள் அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது செங்கல்பட்டு சார் ஆட்சியர் நாராயண சர்மா, செங்கல்பட்டு கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் புகழேந்தி கணேசன், செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஜோதிகுமார் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர் உடனிருந்தனர்.